Welcome to Dr. Maitri's Music Therapy Channel. இன்றைய பதிவில் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் சிறுவர்களுக்கு எங்கனம் நம்பிக்கை தர முடியும், நம்பிக்கை ஊட்டுவது எங்கனம், அதாவது உணர்ச்சிகளை வெளிக்காட்டுக் கொள்வதில் அவர்களுக்கு நம்பிக்கை தருவது எங்கனம் அப்படின்றத தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். அடுத்து வரப்போகிற 2-3 பதிவுலேயே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்த்துடலாம். எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்னு வரும்போது சின்ன பசங்கன்னா என்ன இருக்கும், சிலப்போ ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் சரியான யோசனை, சரியான ஒரு அப்ரோச். எப்படி எதுக்குன்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் நடக்கிற சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லிட்டா அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்மளோட மனசில் அது அப்படியே நேகிங் தாட் போல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்காது. சில பசங்க, சில குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் கேட்டால், கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் வகுப்பில் ஒரு வார்த்தை எதான சொல்லிட்டாங்க மிஸ்ஸு அப்படின்னா அந்த வார்த்தையிலேருந்து அவங்களால வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது அப்படியே மனசுக்குள்ளே இட் வில் பி லிங்கரிங் ஓவர் தி பீரியட்ஸ். கார்த்தால செகண்ட் பீரியட்ல இப்படி நடந்துச்சுன்னு வைங்க, மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சு பெல் அடிக்கிற வரைக்கும் அப்படியே யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கேர்ள் சைல்டாக இருந்தால் ரொம்ப அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது போல் ஒரு பழக்கத்தை முதல்ல பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், ப்ரெசென்ட் சீனாரியோவில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கணிசமான நேரம் பிள்ளைங்களோட பேசுறதுக்கு செலவு பண்ணுங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கேட்ஜெட் எடுத்து வச்சுக்கிறது, இல்லைன்னா வீட்டிலே இருந்தாலும் எனக்கு டைம் பாஸ் இதானே அப்படின்னு சொல்லி கேட்ஜெட்டில் எடுத்து வச்சுட்டு எந்த நேரம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காட்டிலும் பிள்ளைங்களோட பேசணும். பிள்ளைங்க வரத்துக்கு முன்னையே வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஹோம் மேக்கராக இருந்தால் ஹோம் மேக்கராக இருக்கிறதுக்கு எந்த விதமான இருக்கிறவங்க எந்த விதமான முயற்சியும் நம்ம எடுக்கணும். எல்லா விதமான முயற்சியிலையும் ஹோம் மேக்கராக இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவுன்னா அன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு என்ன வேணுமோ எப்போ சாப்பிடணும்னு சொல்லும்பொழுது அப்போ போய் தயார் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை பார்க்கறதுக்கு முன்பே அதற்கு முன்னரே சில இப்போ இன்னைக்கு போகிறதுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பிள்ளைங்களோட உட்காந்து சாதாரண முறையில் சில பேச்சு கான்வர்சேஷனை நம்ம துவங்கலாம். அந்த மாதிரி பேச்சு துவங்கும்பொழுது ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன மனசில் எப்படி எண்ண ஓட்டங்கள் இருக்குது அப்படின்னு. அதனால என்ன ஆகும்னு கேட்டால், இது ஒரு முதல் வகுப்புலேருந்து இந்த முயற்சியை நம்ம எடுக்கலாம். அப்படி எடுக்கும்பொழுது அந்த எண்ண ஓட்டங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு அது ஒரு ரொட்டீன் கிடைக்கும். அப்புறம் வீட்டில் நடக்கிற ரொட்டீன் இருக்கே, இதெல்லாம் செய்கிறோம், இது செய்ய போகிறோம், இது நம்ம செய்திடலாம், நாளைக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களோட ஷேர் பண்ணுறோம். அது என்ன, நாளைக்கு சாப்பிட்ற ஐட்டம் மெனு கார்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற ஐட்டம் என்ன, நாளைக்கு அம்மா எனக்கு ஸ்கூல் போச்சே இதை பண்ணி கொடு, இதை செய்துதா, இந்த மாதிரி பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு செய்யலாம். அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்தில் பிளான் பண்ணிக்கிறதா இருந்தாலும், இல்லை ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் பேகு, ஹோம்ஒர்க் நோட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும், இன்னும் சில ரிக்குயர்மெண்ட் ட்ரைவியல் திங்ஸ் தான். ஆனால் அதுக்கு 2 பேரும் தாயும் மகனுமோ சேர்ந்து பிளான் பண்ணிக்கலாம். அது எதுக்கு பிளான் பண்ணணும்னு கேட்டால், அந்த எமோஷ்னலாக ஒரு பைண்டிங்ஸ் கிடைக்கணும். அம்மாவுக்கு டைம் கிடைச்சா தான் நம்மளோட பேசுவாங்க, இல்லாட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற அபிப்பிராயத்திலேருந்து வெளியில் பிள்ளைங்களோட மனம் விட்டு பேசணும். இப்போ நம்ம பேசும்பொழுது நம்ம அம்மா நம்மளோட ஜாலியாக பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், நிறைய நேரம் அம்மாவோட பேசணும்னு விருப்பப்படும். இது அலுவலகத்துக்கு சென்று வர அம்மாவாக இருந்தாலும் அதுபோல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க பார்ட் டைமில் எங்கேயோ ஜாப் பண்ணுறாங்க, இல்லை எல்லா நேரமும் வீட்டில் இருக்கிறாங்க, ஹோம் மேக்கர் தான் அப்படின்னு. ஆனால் நிறைய இந்த ஹோம் மேக்கர்ன்ற வார்த்தையை இப்போ ப்ரெசென்ட் சினாரியோவில் இல்லை. ஒரு 10% அம்மா தான் வீட்டில் இருக்கிறாங்க, பாக்கி நிறைய பேர் தே வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் ஹோம். வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, தே வாண்ட் டு கோ அவுட். அதனால வெளியில் போகிறாங்க, வெளியில் போனால் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, பார்ட் டைம் ஜாபோ ஃபுல் டைம் ஜாபோ எப்படியோ வெளியில் போகணும், தே டசன்ட் வாண்ட் டு பி அட் ஹோம் அப்படின்னு. இதில் வீட்டில் இருக்கிறதுனாலையும் வெளியில் போகிறதா இருந்தாலையும் பிள்ளைங்க வந்த உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், எப்போவுமே யூ ஷுட் குவென்ச் த தர்ஸ்ட். தாகமானா தண்ணி குடிச்சு தாகம் அடிக்கலாம், பசியானா சாப்பிட்டு தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க வந்த உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், என்ன பண்ணி வச்சா அவங்களுக்கு தயார் பண்ணுறது அவங்களுக்கு திருப்தி தரும். அதுபோல் சில ரொட்டீனில் சில செய்துடலாம். அது எதுக்கு இது போல் அம்மா நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் வேணும். நம்ம ஸ்கூல்லேருந்து ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் வந்தால் நிச்சயமாக சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்கும்.
அப்போ வந்து ஒரே ஒரு ட்ரைவலாக ஒரு பிஸ்கெட்டு ஒரு டம்ளர் போர்ன்விட்டா அது போல் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அவங்கள அப்படியே விட்டா அந்த பிள்ளைங்களுக்கு உடனே படிக்கிறதுக்கு மனம் இருக்காது. ஏன்னா வயத்தில் வந்து போதுமான அளவுக்கு ஆகாரம் இருக்காது. அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக நடக்கிற நினைக்கிற அம்மாவாக இருந்தால் அது நம்ம அவங்கள we cannot help them. இது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டியூட்டி. அம்மா ரோல் செய்யணும்னு சொன்னால் அம்மா ரோலில் தவறு இல்லாமல் செய்தால் தான் இதெல்லாம் போகும். அம்மா ரோல் தவறு இல்லாமல் செய்கிறதுன்றது பிள்ளைங்களுக்காக சமைக்கிறது, பிள்ளைங்களுக்காக தயார் பண்ணி வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணி வைக்கிறது, ஸ்கூல் போன வேண்டிய என்ன ஹோம்ஒர்க் நோட்டு எல்லாத்தையும் அவங்க பேக் தயார் பண்ணுறது, இல்லை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கறது காட்டாலும் பிள்ளைங்களே பண்ண சொல்கிறது ரொம்ப சரிதான். அவங்க செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு டிப்பு தான். ஆனால் அது என்ன பண்ண முடியாது, 6-7 வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களால் அது பண்ண முடியாது. தனக்கு என்ன வேணும், மிஸ் என்ன சொன்னாங்க, நம்ம எதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது நமக்கு தெரியாதனால பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால தட் சப்போர்ட் ஆட் டு பி கிவன் பை தி பேரண்ட்ஸ். அம்மா கொடுக்கலாம், இல்லாட்டி அப்பா கொடுக்கலாம். அப்பா கொடுக்குறது ரொம்ப சிறப்பு தான். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த டே டு டே ரொட்டீனில் பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களா இல்லையா நமக்கு தெரியாதனால that responsibility cannot be thrust upon the அப்பா மேலே திணிக்க முடியாது. அம்மா தினம் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அம்மா கிட்ட கொடுக்கலாம். ஆனால் இது இட் இஸ் மோஸ்ட் வெல்கம். பேரண்ட்ஸ் 2 பேரும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதை என்ன பண்ணலாம், எடுத்து கொடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பா பண்ணுவாங்க, எது கேட்டாலும் அப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்கன்னு நம்மளுக்கு அது பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணோம்னா ஓவர் த பீரியட் இட் கெட்ஸ் பில்டப். ஓவர் த பீரியட் நம்மளுக்கு என்ன பண்ணோம், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். பிள்ளைங்க அது புரிஞ்சுக்கும். அப்படி பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தாலே அதுவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு பரீட்சை நேரத்தில் படிக்கிறோம், முடிச்சுட்டோம், இந்த வாரம் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்போ வரப்போகிற வாரத்தில் இப்போ இருக்கிற வாரத்துலலாம் கொஞ்சம் வீக்கெண்ட்ஸில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னா அந்த ஃப்ரீ டைமை குவாலிட்டி இன்டராக்ஷன்ஸ், குவாலிட்டி கம்யூனிகேஷன், குவாலிட்டி ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ற அளவில் நம்ம பிள்ளைங்களோட நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அது மாதிரி பண்ணும்பொழுது அந்த எமோஷ்னலாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கும் ஒருவேளை டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்றது அம்மாவுக்கு இருக்கலாம், நிறைய வேலை செய்துகிட்டே இருக்கணுமா, வேலை பண்ணிகிட்டே இருக்கணுமா, ஒரு நேரம் கூட அமைதியாக உட்காரக்கூடாது. இப்போ வாட் எல்ஸ் ஷீ இஸ் டூயிங் when she is at home? வீட்டில் யாரும் இல்லாத போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அமைதியாக தானே உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்யுது? ஸோ அந்த மாதிரி யோசனை பண்ணும்போது வீட்டில் இருக்கிற இன்மேட்ஸ், நம்மளோட கூட இருக்கிற தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது, அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே தேவையானது தான். அதனால் எமோஷ்னலாக பிள்ளைங்களோட என்ன பண்ணணும், மெச்சூர்டு பிள்ளைங்களாக வளர்க்கணும்னு சொன்னால் அதில் அம்மாவோட ஷேர் நிறைய இருக்குது. அம்மாவோட ஷேரு நிறைய இருக்குது. ஷி ஹாஸ் டு கான்ட்ரிபியூட் எ லாட். ஏன்னா அவங்க முதல்ல மெச்சூர்டு லேடியாக இருக்கணும். மெச்சூர்டு லேடியாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு சிறப்பான சில குணாதிசயங்களை வளர்த்துக்கணும். ஏன்னா வி ஷுட் கிவ் த சப்போர்ட் டு அவர் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வளர்த்துட்டாதான். ஏன்னா பரீட்சை நேரத்தில் மட்டும் அந்த ஒரு 10 நாளில் படிக்கிறத காட்டிலும் தினமே துளி துளியாக படித்து வச்சுக்கிறது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா ரொட்டீனில் இந்த படிக்கிறது வரணும், ரொட்டீனில் ஷேரிங் வரணும், ரொட்டீனில் கான்வர்சேஷன் இருக்கணும், ரொட்டீனில் மிக்சிங் அப் ஆஃப் தி ஐடியாஸ். ஷேரிங் ஐடியாஸ் இல்லை, எனக்கு இப்படி தான்ப்பா தோணும், ஏன்னப்பா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து குழந்தையோட லெவலுக்கு இறங்கி வந்து அவங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணிட்டா அதுவே குழந்தையோட முறையில் பூஸ்ட் பண்ணும். இதுபோல் இதுபோல் நிறைய ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் திங், வி ஷுட் கிவ் த கான்ஃபிடன்ஸ், வி ஷுட் கிவ் தி சப்போர்ட். நம்மளோட எல்லா வேலைக்கும் அம்மா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா வந்து நம்மளுக்கு நம்ம கேட்டதை கொடுத்து நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுபோல் செய்யும்பொழுது அன்வான்ட் திங்ஸ் கேட்கக்கூடாதுன்றதையும் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம எது கேட்டாலும் அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு ரஃப் அப்ரோச்சும் இல்லாமல் போகும். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் கேட்டால் அப்பா நிச்சயமாக வாங்கி தருவாங்க. அம்மாவே கூட வாங்கி தருவாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டா போகிறோம், அவங்க எப்போ நம்ம ஸ்கூல் போயிட்டு வச்சே கடைக்கு போயிட்டு வந்தாங்களோ வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்படி கூட ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கலாம். ஆனால் அந்த குவாலிட்டி கான்வர்சேஷன் ஆட் டு பி டெவலப்ட். ஒரு 3ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் படிக்கச்சு, அதாவது 5 to 6 இயர்ஸ்லேருந்தே இந்த குவாலிட்டி கான்வர்சேஷன் ஆட் டு பி டெவலப்னு சொன்னால் அந்த பொய் சொல்கிற பழக்கம் விட்டு போயிடும் பசங்களுக்கு. அதாவது சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது இட் இஸ் நாட் அது வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லை, தட் இஸ் ஏ டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா சரியானதை பேச தெரிஞ்சுக்கல, சரியானதை பேசுறதுக்கு பழகிக்கல அப்படின்னு சொன்னால்
சமயத்துக்கு ஏற்றது போல இப்போ அம்மாப்பா எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி அந்தந்த நேரத்தில் அப்படியே ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு நேரத்தில் சரியான சமயத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா யூ ஹாவ் டு காட் யுவர் செல்ஃப் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஒரு 2-3 பேருக்கு நடுவில் நம்ம வகையாக மாட்டின்னுருவோம். அப்போ அது என்ன பண்ணோம், நம்மளோட எமோஷ்னலாக அது நம்மளை பாதிச்சிடும். சில நேரத்தில் என்ன பண்ணுமோ அடக்க முடியாத அளவுக்கு அழுக வந்துடும். த சைல்ட் ஸ்டார்ட்ஸ் க்ரையிங் அப்படின்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது படும். அதனால் க்ரையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அதுவே பிள்ளைங்களோட தன்னம்பிக்கை தகர்த்துடும். அதுக்கு பதில் எப்பொழுதுமே அவங்களோட மொரேல் பூஸ்டராகவும் அவங்களோட தன்னம்பிக்கையை பில்டு பண்ணுறாவது மாதிரியும் மேலும் மேலும் வளர்த்து சிறப்பாக்குற நிலைமையில தாயும் தகப்பனும் நடந்துக்கணும்னு என்று கேட்டுக்கிறோம் இந்த பதிவில். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.